சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும் போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை முறை மாறும். இன்னைக்கு 13வது விஷயம் என்னன்னா, நம்முடைய உணர்வ விட நம்ம புத்திசாலித்தனத்த ரொம்ப யூஸ் பண்ணணுங்க. அப்படி யூஸ் பண்ணா தான் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு முடியும். ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லா டைம்லயும் நம்ம உணர்வ மதிச்சு மட்டும் தான் நம்ம செயல்ல இறங்குறோம். அது அந்த உணர வச்சு தான் நம்ம சந்தோஷப்படுறது, கஷ்டப்படுறது, சோகப்படுறது, இது மாரி எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா, அத நம்ம ஏத்திக்கிறோம், இல்ல குறைச்சுக்கிறோம். சந்தோஷமா ஏத்திக்கிறோம், இல்ல சந்தோஷத்த குறைச்சுக்கிறோம். கஷ்டத்த ஏத்திக்கிறோம், கஷ்டத்த குறைச்சுக்கிறோம். இப்படி பண்ணி மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அந்த இடத்துல நம்ம அத அந்த விஷயத்த, அந்த உணர்வ நம்ம விட்டுட்டு, புத்திசாலித்தனத்த அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம அந்த அந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷராவும், ஒரு ஒரு சிறந்த ஆளாவும் நம்ம கண்டிப்பா அங்கிருந்து வெளிய வந்துரலாம். ஆக்சுவலி ஏன் சொல்றேன்னா, இப்ப நாம ஒரு இடத்துல சண்டை போடுறோம். பயங்கரமா நமக்கு கோவம் வருது. அந்த கோவம் வர இடத்துல அந்த உணர்வு தானே அந்த கோவம் வருன்றது. அந்த கோவத்த நம்ம அந்த இடத்துல விட்டுட்டு, புத்திசாலித்தனத்த நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா, இங்க கோவப்படாம அமைதியா இருந்துட்டோ, இல்ல இல்ல எனக்கு அந்த இடத்துல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இத பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம புத்திசாலித்தனமா அங்க சொல்லிட்டு, அங்கருந்து நம்ம வெளிய வந்துட்டோம்னாவே, அந்த பிரச்சனைய அங்கருந்து நம்ம அ விலகிட்டு வெளிய வந்துரலாம். அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா பிரச்சனையும் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம, தேவையில்லாம பிரச்சனைய அவாய்ட் பண்ணிட்டு, அங்க இருக்கிற மக்கள்கிட்டயும் நம்ம நல்ல பேர் எடுத்து டீசென்ட்டா வந்துரலாம். அங்க நம்ம உணர்வ நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா, கண்டிப்பா அங்க பெரிய பிரச்சனை ஏதாவது ஒண்ணு ஆகும். கண்டிப்பா என்னைக்குமே ஒரு சில இடத்துல நம்ம உணர்வ விட புத்திசாலித்தனத்த நம்ம கையாளணுங்க. அப்படி ஆடுனா மட்டும் தான் நம்மளால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும், வாழ முடியும். கண்டிப்பா இத எல்லாருமே அ ஃபாலோ பண்ணுங்க.